ஹாரூன் அவர்களுக்கு நன்றி. இன்றைய கவியரங்கில் தொடர்ந்து கவிதையை வாசிப்பவர் தலைநகரைச் சேர்ந்த கவிஞர் அண்ணன் ஜமால் சாதிக் அவர்கள். வாருங்கள் கவிஞரே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடல் படைத்து கார் மேகம் படைத்து மேகத்துள் மலை மறைத்து தாகத்தை தனிய வைத்து லோகத்தை செழிக்க வைக்கும் கருணை கடலே, காத்தமுன் நபிதந்த கருணை கடலே, நித்தமும் நீ சொரியும் அருளில் குறையேதுமுண்டோ? எத்தனை எத்தனை மாற்றங்கள் வந்த போதும் அனைத்திலும் எதிர்நீச்சல் போட வைத்த கருணை கடலே, நித்தமும் உன் புகழ் பாடி அடைந்திடுவோம் நன்மைகள் கோடி. யாரை படைத்திருக்காவிட்டால் இம்மாந்தரை படைத்திருக்க மாட்டாயோ? அந்த மஹ்மூது நபி மீது ஸலவாத்துரைத்தே என் கவியை துவங்குகின்றேன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன்னோனின் அருள் பெற்று 30 நாள் நோன்பிருந்தோம். முன்னோனின் அருள் பெற்று 30 நாள் நோன்பிருந்தோம். 30 முதல் 10 ரஹ்மத்தை அடைந்திட்டோம். நடுப்பத்தில் மக்ஃபிரத்தாம் மன்னிப்பை வேண்டி நின்றோம். நடுப்பத்தில் மக்ஃபிரத்தாம் மன்னிப்பை வேண்டி நின்றோம். நரக விடுதலை எனும் நஜாத்தை நம்பிக்கை வைத்தோம். பிற்பத்தில் ஓரிரவு லைலத்துல் கத்ர் என்றான். பிற்பத்தில் ஓரிரவு லைலத்துல் கத்ர் என்றான். 1000 மாதங்கள் வணங்கிட்டால் கிடைத்திடும் நன்மையதை ஓரிரவில் தருவதாய் வாக்களித்தான் ஓரிறைவன். 1000 மாதங்கள் வணங்கிட்டால் கிடைத்திடும் நன்மையதை ஓரிரவில் தருவதாய் வாக்களித்தான் ஓரிறைவன். அவ்விரவே அடைந்திட்ட கூட்டமதில் எம்மையுமே இணைத்துவிடு இறையோனே, மன்றாடி கேட்கின்றோம் மறையோனே. ரமலானும் முடிந்தது, பாவமதை கரிக்கின்ற ரமலானும் முடிந்தது. ஷவ்வாலாய் பிறந்தது, பெருநாளாய் விடிந்தது. பெருநாளாம் இந்நாள் போல் எந்நாளும் மகிழ்ச்சி பொங்க வாழ்வதற்கு வழிவகுப்பாய் வல்லவனே. பெரும்பேறு பெற்றவராய் பெருவாழ்வு வாழ்வதற்கு வரம் தருவாய் வல்லோனே. பெரும்பேறு பெற்றவராய் பெருவாழ்வு வாழ்வதற்கு வரம் தருவாய் வல்லோனே. வருகின்ற காலமதில் சகஜ நிலை திரும்புதற்கு வரம் வேண்டி நிற்கின்றோம் மறையோனே. வருகின்ற காலமதில் சகஜ நிலை திரும்புதற்கு வரம் வேண்டி நிற்கின்றோம் மறையோனே. நடந்தது நடந்ததாயிருக்கட்டும், இனி நடப்பது நல்லதாயிருக்கட்டும். மாற்றங்கள் நமக்கு புதிதல்ல, இன்று ஏற்பட்ட மாற்றமே நமக்கு புதிது. நேராகவும் நெருக்கமாகவும் இருக்க வேண்டிய தொழுகையிலேயே நேராகவும் பிரிவாகவும் இருக்க வைத்த கொரோனா. இல்லை, தொழுவதற்கு பள்ளிக்கே வராதீர் என்றுரைத்த கொரோனா. என்னே கொடுமை! எதிர்பாரா எத்தனையோ மாற்றங்கள். ஏழை இழப்புகள், வேலை குறைப்புகள், வீட்டிலிருந்தே வேலை, கல்வியும் வீட்டிலிருந்தே. அப்பப்பா, நினைத்தே பார்க்க முடியா மாற்றங்கள். எதிரில் பார்ப்பவர் புன்னகிக்கின்றாரா என்று அறிய முடியா முகமூடிகள். அப்பப்பா, உலகிற்கே முகமூடி போட வைத்தது.